நம்மளோட தேஜஸ் MK1 இப்ப MK1 மாற்றம் அடைய போது அடுத்த 48 மணி நேரத்துல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஃபெசிலிட்டியில வந்து டெஸ்ட் ட்ரையல் பண்ண போறதா சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. டாக்ஸி பண்ண போறதா சொல்லிக்கிறாங்க. இந்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் டெஸ்ட்ல தாழ்வா பறக்கிறது, உயரமா பறக்கிறது, ஹை ஸ்பீட்ல பறக்கிறது, லோ ஸ்பீட்ல பறக்கிறதுன்னு பல வகையான டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டை பாஸ் ஆகும் பட்சத்துல நம்மளோட தேஜஸ் MK1 எல்லாமே MK1 மாற்றம் அடையும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம நம்ம சமீபத்தில் கொடுத்துருந்தோம் 2021 நினைக்கிறேன், இது போல 97 விமானங்கள் வேணும் அப்படிங்கிறது போல. இப்போ அந்த ஆர்டரும் ப்ராசஸ் ஆகும்போது அது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளோட பங்காளி இருக்கிறாங்க இல்லையா, தான் பாகிஸ்தான், அந்த ஜோத்பூர் இந்த ஏரியாலாம் டிப்ளாய் பண்றதுக்கு இது பெருமளவில் உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த அப்கிரேடேஷன்ல பல வகையான எக்யூப்மெண்ட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்புறம் அந்த விமானத்தோட நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பரையும் கொடுத்துருக்காங்க. எந்த விமானத்தை அப்கிரேட் பண்ணிக்கிறதா LA5033 அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த விமானம் கூடிய சீக்கிரத்தில் டெஸ்ட் பண்ணி சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். போன பதிலே நம்ம பார்த்திருப்போம், ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவை டார்கெட் பண்ணிக்கிறாங்க, மிசைல் மலையை பொழிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்ல தெளிவா பார்த்திருப்போம். அதாவது கீவ் மேல அட்டாக் பண்ணதானே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கீவ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வருவாங்க. அதனால ஃப்ரண்ட் லைன்லாம் கொஞ்சம் எம்டியா இருக்கும், முன்னேறி வருது கொஞ்சம் சௌரியமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ அதே மாதிரிதான் இந்த உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல மட்டும் இல்ல, மார்ச் 21 வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட பல பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. அதுலயும் குறிப்பா டொனஸ்க் அப்புறம் கர்கிவ், அது இந்த கர்கிவ் டொனஸ்க் பகுதியில மக்கள் வாழும் பகுதியில குண்டுமலையை பொழிஞ்சிட்டாங்க ரஷ்யா அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்குது. இதனால 3 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அதெல்லாம் ஃபாரின் மெர்சனரிஸ். அதுக்கப்புறம் உக்ரைன்ல இருந்து இந்த ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லி அடிக்க வராங்க இல்லையா, அது போல 4-5 கும்பல் இருக்கு இல்லையா, அந்த கும்பல்லாம் அதிக அளவில் இருந்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் எல்லையில இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில பயங்கரமான ஏர் ரைட் நடத்திக்கிறாங்க ரஷ்யாவோட பெல்கிராட் ஒப்லாஸ்ட் பகுதிக்கு சொந்தமான கொசின்கான்ற ஒரு செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட் உக்ரைனோட பார்டர் பகுதியிலேயே இருக்கு. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏர் ரைட் பண்ணிக்கிறாங்க. இந்த கொசின்கான்றது ரஷ்யாவோட ஒரு பகுதி தான். ஆனா இந்த மிரா ஸ்ட்ரீட், இந்த வீடியோ பதிவுகளோட இருக்கும் பாத்தீங்களே தெரியும், இந்த மிரா ஸ்ட்ரீட் தான் அது. அந்த ஸ்ட்ரீட் அதாவது அவங்களோட பகுதி தான், ரஷ்யாவோட பகுதி தான். பட் இருந்தாலும் பயங்கரமான ஏர் ரைட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது உக்ரைனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அந்த ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து உக்ரைனோட அந்த படைகள் வந்து அங்க இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால அது தாக்கி அளிக்கிறதுக்காக இது போல ஏர் ரைட் பண்ணிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ரஷ்யா ஏர் ரைட் உள்ளேயே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது போல எதிர்பார்த்துப்பாங்க போல இருக்குது. பட் ஆனா ரஷ்யா எதையும் கவலைப்படுற மாதிரி இல்லை. அது ஏன் பகுதி, நீ உள்ள வந்தீங்கன்னா நான் அதை அழிச்சிருவேன், நீ அங்க இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது போல ஒரு தோரணையில இது போல அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால மிகப்பெரிய இழப்புகள் உக்ரைன் தரப்புல சந்திக்கிறதுனால பின்வாங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ரஷ்யன் டெரிட்டரியில ரொம்ப சேஃபாவே ரஷ்யாவோட விமானங்கள் பறந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ரஷ்யா இது போல ஏர் ரைட் அட்டாக்க ப்ரிசைஸா பண்றாங்க அப்படின்னா இது உக்ரைனுக்கு, அதாவது உக்ரைன்ல அந்த ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா சொல்றாங்க இல்லையா, சர்பியன் கார்ப்ஸ், ரஷ்யன் டெமோக்ரஸி, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்க போது. இதுக்கப்புறம் அங்க பின் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் பெரும்பாலுமான அட்டாக் இருக்காது அப்படிங்கிறாங்க. இதை மேலும் உறுதி செய்யும் விதத்துல யூஎஸோட ஸ்போக் பர்சனான சப்ரினா சிங் அவர்கள் இருக்காங்களே, அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, உக்ரைன் வந்து இப்ப இருக்கக்கூடிய விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தல சில பகுதிகள் வந்து பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது. பின்வாங்குறாங்கன்னா எப்படிங்க, அவங்க டினிப்பர் ரிவருக்கு அந்த பக்கமே பின்வாங்கிடுவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது அவ்வளவு சுலபமா பின்வாங்க மாட்டாங்க. பட் ஆனா ரஷ்யா வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம எப்படியும் ரஷ்யன் வீரர்கள் வந்து டிஃபென்ஸ் லைன் உடைச்சிருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதுல வந்து ஹைலைட் என்னன்னா, இமானுவேல் மேக்ரான் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது, கூடிய சீக்கிரம் உக்ரைன் வந்து தோத்து போயிடும் அப்படிங்கிறதோட சொல்லி இருக்கிறாரு. எப்படி என்ன ஏது ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம இப்போ சப்ரினா சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இது போல வந்து உக்ரைன் வந்து பின்வாங்க போறாங்கன்னு. ஸோ டெனிப்பர் ரிவருக்கு இந்த அக்கில் தான் வந்தாகணும், அதுதான் ஃபைனல். இப்போ அப்படி வரும் பட்சத்துல பிரான்ஸோட ட்ரூப்ஸ் எங்க டிப்ளாய் பண்ணப்படும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீடியா அவங்க தரப்புலேயே காமிச்சிருக்காங்க டினிப்பர் ரிவர்ல. ஸோ உக்ரைனோட வீரர்கள் முடியாம பின்வாங்க வரும்போது இந்த பகுதியாவது உக்ரைனுக்கு நம்ம மீட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரான்ஸோட ட்ரூப்ஸ் உள்ள அனுப்புவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை மேலும் உறுதி செய்யும் வகையில, ஏன்னா நீங்க கோவப்படாதீங்க, தினம் தினம் இது போல யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப யார் இது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிரான்ஸோட சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃபான பர்கார்ட் அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கறதையும் தாண்டி அதிகமா செய்வோம் அப்படிங்கிறது போல. அதெல்லாம் மேட்ச் பண்ணி வச்சு பார்க்கும்போது ஓகே, இவங்க வந்து உக்ரைனுக்கு வந்து அந்த டினிப்பர் ரிவருக்கு இந்த பக்கத்துல இருக்கிறதையாவது மீட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது.
ஆனா ரஷ்யாவுக்கு உடசா வேணும். அது எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால பொறுத்து தான் பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய எஸ்கலேஷனா போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதிகமான ஆட்லரிகள்லாம் உள்ள கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது போலயும் அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேல இதுவே பேசி போர் அடிக்க விரும்பல. இல்ல இது மாதிரி அனலிஸ்ட் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது பதில நம்ம தெளிவா பார்ப்போம் எல்லாரும் என்னென்ன மாதிரியான அனலைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப உக்ரைனுக்கான எய்டு வேணும் இல்லையா? வந்துட்டாங்க. திரும்ப எய்டு கொடுக்கறதுக்கு லிஸ்ட் ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல IMF 880 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அமெரிக்கா கொடுக்கறதுக்கு பாக்குறாங்க. சட்டப்படி ஒத்து வரல, அவங்க யாரும் ஒத்துக்கல அப்படின்னா IMF கொண்டு போய் கொடுப்பா அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 900 மில்லியன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா IMF வந்து 880 கொடுத்துக்கிறாங்க. இதே IMF கிட்ட தான். ஸோ இது போல எப்படியும் போயிட்டே தான் இருக்கும். அதனால வந்து பெருசா எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்தோனியா 20 மில்லியன் யூரோ அளவுக்கான எய்டு வந்து நாங்க உக்ரைனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து எய்டுகள் வந்து உக்ரைனுக்கு வந்த வண்ணம் தான் இருக்கு. இதுல எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் என்னன்னா, EU இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்புறாங்களாமா ஜூலை 1க்குள்ள உக்ரைனுக்கு ரஷ்யாவோட அசெட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து 1 மில்லியன் வந்து எடுத்து கொடுத்துருவோம், 1 மில்லியன் யூரோ வந்து எடுத்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆஸ்திரியா வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க. ஆஸ்திரியாவோட சான்சலரான கார்ல் நியாமர் அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னங்க அசட்டை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க ரஷ்யா, அதை அப்படியே வைங்க, அதை என்னங்க தூக்கி கொடுக்குறீங்க உக்ரைனுக்கு, அதெல்லாம் தப்புங்க அப்படிங்கிறதோட அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அதாவது சமீப காலமா ஹங்கேரி வந்து முட்டுக்கட்டை போட்டுருந்தாங்க இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே போல இப்ப அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, வேணுங்கெல்லாம் கிடைக்குது, இப்ப அவங்களாம் ஓகே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதங்க ஸ்வீடன் நேட்டோல சேருது, இது போல பல விஷயங்கள். இப்ப அதே போல ஆஸ்திரியா வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வேணுங்கெல்லாம் பலதும் கிடைக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால கிடைக்குதா என்ன, இவருக்கு டீலிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா லைனா நியூஸ் வருது இல்லையா, பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள பயங்கரமா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பல இடங்களை முன்னேறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கிரீமியால இருந்து ரஷ்யா வரைக்கும் அந்த ரயில்வே பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க இல்லையா, அது தீவிரமான பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பதிவுல பார்த்துருப்போம். இப்ப அதுதான் எங்களுக்கு லெஜிட்டிமேட் டார்கெட் அப்படிங்கறத வந்து உக்ரைன் தரப்பு வந்து மாத்திக்கிறாங்க போல இருக்குது. இதுக்கு மேல அதை எல்லாத்தையும் நம்ம டார்கெட் பண்ண ஆரம்பிக்கலாம், அது சிக்னிபிகன்ட் டார்கெட்டா இருக்கும். நம்ம மட்டும் அந்த ரயில்வே லைன் அடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு ட்ரெயின் போது அதை அடிக்கிறாங்க, சரி ஓ அதெல்லாம் கூட விட்டுருங்க, கிரீமியா பிரிட்ஜை தாக்குறதுக்காக பார்த்துருக்காங்க இல்லையா, அந்த கிரீமியா பிரிட்ஜுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்போ வரைக்கும் அதை உடச்சு விட முடியல, அப்பப்போ டேமேஜா அதை ரெடி பண்ணிடுறாங்க இல்லையா. இப்படி இருக்கும்போது தண்டவாளத்து மேல குண்டை போட்டு அதை வந்து நீங்க அழிச்சு அது அடே அப்பா எப்படி என்ன ஏதுங்க தெரியல. ஏன்னா ரஷ்யா வந்து இது போல சில வேலைகள் செய்யறாங்க. பிரிட்ஜஸ் வந்து தாக்கக்கூடாது, ஆனா ரஷ்யா வந்து சில பிரிட்ஜஸ் வந்து அடிச்சு உடைக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிற பகுதியில ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அப்ப என்னங்க நீங்க வந்து F-16 பயன்படுத்தி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் உடைப்பீங்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா அதுக்கான ஆயுதங்கள் வேணும். அந்த ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட இருக்கு, ரஷ்யா தயாரிக்கிறாங்க. உக்ரைன் கிட்ட இருக்கா, நீங்க தயாரிக்கிறீங்களா அப்படிங்கறத இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அதுக்கெல்லாம் பதில் இல்ல, பட் ஆனா வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார்ல ஆண்ட்ரி யூசோ அவர்கள், அவர் தரப்புல இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.